வகுப்பில் ஒரு பேராசிரியர் ஒரு 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 பாட்டில் மாதிரி ஒரு ஜாரை கொண்டு வந்து வைக்கிறாரு. அந்த ஜாருக்குள்ளே கொஞ்சம் பெரிய சைஸ் கூழாங்கல்ல போடுறாரு. எல்லார்கிட்டையும் கேட்குற, இந்த ஜார் ரொம்பிடுச்சா இந்த பாட்டில் அப்படி கேட்குறாரு. ஓஎஸ் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சின்ன சின்ன கற்களை உள்ளே போடுறாரு. இப்போ கேட்குறாரு, எல்லாம் ரொம்பிடுச்சா? ரொம்பிடுச்சு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பியும் மணலை கொட்டுறாரு. மணலை கொட்டி இப்படி ஆட்டின உடனே திருப்பி மணல்லாம் போயிடுது. இப்போ ரொம்பிடுச்சான்னு கேட்குறான். எல்லாம் ரொம்பிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றுறாரு. அதுக்கப்புறம் கேட்குறாரு, இதெல்லாம் ரொம்பிடுச்சா? எல்லாம் ரொம்பி விட்டது. மாணவர்களே, உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த முதலாவது விஷயமாக நீங்கள் தண்ணியை ஊற்றி இருந்தால் அல்லது சிறு சிறு கற்களை போட்டிருந்தால் மற்றவர்கள் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துருக்க முடியாது. அதே சமயத்தில் பெரிய கற்களையும் அதன் பிறகு சிறிய கற்களையும் அதுக்கு பிறகு மண்ணையும் தண்ணியும் ஊற்றின போது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது. அதுபோல தான் உங்கள் மனமும் உங்கள் அறிவும் கூட. உங்கள் மனத்தில் பெரிய பெரிய கற்களான உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வேலை, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அதற்கப்புறமாக இருக்கக்கூடிய மற்ற நட்பு வட்டாரங்கள், மற்ற விஷயங்களை நீங்கள் உங்களோட சேர்த்து, அப்படி இருந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால் எதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய எண்ணம் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும்.